இன்றைக்கி கூட ஆடை அலங்காரம் பண்ணுறதுங்கிறது கஷ்டம். அது உண்மையாகவே இருக்கும். ஆனால் அந்த வதந்தி இருக்குது பாருங்கள், அந்த வதந்திக்கு எப்படி வேணாலும் ட்ரெஸ் பண்ணலாம், அம்மனமாக கூட அவுத்து விட்டுடலாம், அதையும் ரசிப்பாங்க. ஏன்னா நம்ம மக்களுடைய மனநிலை அப்படி. ஒன்றும் இல்லைங்க, சிபி சக்கரவர்த்தியை மாற்றிட்டாங்க ஆர்கேஎஃப்ஐலேருந்து அப்படின்னு ஒரு செய்தி அமர்க்களமாக ஓடிச்சு. பலர் பலவிதமாக அதை வச்சு கதையெல்லாம் பண்ணாங்க, வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. ரஜினின்னா அவர் இப்படித்தான், ஒரு நிலையான முடிவு எடுக்க மாட்டார், ஆட்களை பந்தாடுவதெல்லாம் அவருடைய குறிக்கோள் இருக்கும் அப்படின்னு இஷ்டத்துக்கு பேச ஆரம்பித்தாங்க. எப்படி வேணாலும் பேசலாங்கிற மாதிரி இங்கே நாடு இருக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி தானே அந்த ஆட்கள் தானே இங்கே அங்கேயும் உட்காந்துருக்காங்க. எல்லா இடத்துலையும் அங்கே தான் உட்காந்துருக்காங்க, அரசியல்லையும் உட்காந்துருக்காங்க, சினிமாவிலையும் உட்காந்துருக்காங்க, எங்கே வேணாலும் அங்கே தான் உட்காந்துருக்காங்க. அந்த மாதிரி ஆட்கள் தான் உட்காந்துருக்காங்க. ஆனால் நான் என்ன சரி என்ன இந்த மாதிரி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே நம்ம ஆர்கேஎஃப்ஐ பக்கம் போனால் அங்கே சிபி சக்கரவர்த்தி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காரு. என்னடா வெளியே சிபி சக்கரவர்த்தியை தூக்கிட்டு விட்டாங்க, அவருடைய இதை கேன்சல் பண்ணிட்டாங்க, அவர் எக்ரிமெண்டெல்லாம் கேன்சல் பண்ணிட்டாங்க, இப்படி சொல்கிறாங்க, இவர் இங்கே வந்து இப்படி உட்காந்து பேசுகிறாரு அப்படின்ட்டு ஒரு கால் ஃபைனல் செட்டில்மெண்ட்டுக்காக வந்திருக்காரோ. அந்த மாதிரி முடிஞ்சு போச்சுன்னா சரி எனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுங்க நான் போகிறேன்னு சில பேருக்கு சொல்லுவாங்கல்ல. அதுக்கு அந்த மாதிரி எதுவும் உங்களுக்குள்ளே எது இருக்குமோ அப்படின்னு கேட்டால் அந்த மாதிரி ஒன்றும் இல்லையே சார் அப்படிங்கிறாங்க. இப்போ எதை நம்புறது? இது வரைக்கும் சிபி சக்கரவர்த்தி தான் ரஜினிகாந்த் கதையை எழுதி டைரக்ட் பண்ணுறதாக இருக்குது. ஒரு காலம் இந்த வதந்தியை கிளப்பு ஒரு வாய்க்கு சர்க்கரை போடணுமா வேறு என்னவும் போடணுமாங்கிறது நீ போக போகத்தான் பார்த்தா தெரியும். சரி விடுங்க. அதுக்கு அடுத்து இப்போ வந்து கரை படம், நம்ம தனுஷுக்கு கரை படம், தமிழ் தெலுங்கு அந்த 2 படம். இந்த திருச்சி ஸ்ரீதர்னு சொல்லி தியேட்டர் சங்க செயலாளர், தியேட்டர் சங்கத்தை தமிழ்நாடு தியேட்டர் சங்க செயலாளர், அவர் பொதுவாக எந்த படத்தாலும் மனசில் வச்சுக்குவார். நம்ம கேட்டால் கூட அப்படி ஏதோ விட்டேத்தியாக பதில் சொல்லுவாரை தவிர, ஆனால் நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லுவார். ஆனால் எதையுமே மிகைப்பிடித்து சொல்ல மாட்டார். அவர்கிட்ட சில பேர் யாரும் கேட்குறதுக்கு கரை என்ன சொல்கிறார், ஃபஸ்ட் ஹாஃப் ரொம்ப சூப்பராக இருக்குது, செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்குது, கருணாஸ் கேஎஸ் ரவிக்குமார் சூப்பர்பாக நடிச்சிருக்காங்க, இது பிளாக் பஸ்டர் படம் அப்படின்னு சொல்கிறார். ஆச்சரியமாக இருந்தது. ஒரு தியேட்டர் சங்க செக்ரட்டரி இப்படி சொல்கிறாருன்னு சொன்னால் அது உண்மையாகத்தான் இருக்கும். ஏன்னா தனுஷ் படம் இல்லையா. அப்போ என்றைக்குமே தனுஷ் படம்னா அதில் ஒரு இதுங்க. இப்போ தமிழ்நாட்டிலேயே தனுஷ், சிவகார்த்திகேயன், இவங்க சூர்யா, கார்த்திக், இவங்க இப்போ இந்த கார்த்திக் படம், இவங்க இந்த மாதிரி 4 பேர் படத்தையும் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் போய் பார்த்து ரசிச்சுட்டு வரலாம். அவ்வளவு நல்லா இருக்கும் படம், காமெடியாக இருக்கும், ரசிக்க முடியும். அவர்களுடைய நடிப்பை நம்ம அப்படியே மெய் மறந்து பார்க்கலாம், அவங்கள ரசிக்கலாம், அவங்களே ரசிக்கலாம். அந்த 4 பேருக்கு அப்படி ஒரு முகராசி இருக்குது. அதனால் இது என்னுடைய பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. சரி, ஒரு எப்போ டைரக்டர் ஆவார்? டைரக்டர் ஆகிறதுக்கு இன்னும் பல வருஷம் ஆகணும். இப்போதைக்கு அவர் டைரக்டர் ஆகிற மாதிரி இல்லை. ராஜ்குமார் பெரியசாமி, மாரி செல்வராஜ், தமிழரசன், அப்புறம் இந்த வடசென்னை டைரக்டர், இந்த 4 படங்களையும் முடிச்சுட்டு தான் அப்புறம் டைரக்ஷன் பண்ணுறதை பற்றி நான் யோசிப்பேன் அப்படின்னு தனுஷ் சொல்லியிருக்காரு. சரி, அடுத்து ரொம்ப நாளாக பேசப்பட்டு வர்ற படம் கருப்பு. இந்த கருப்பில் இப்போ அண்மையில் ஒரு செய்தி படித்தேன். 82 அடி உயர அருவாள் செஞ்சுருக்காங்க, ஒரு சாங் பாடல் காட்சியில் இந்த அருவாள் வருது அப்படின்னு ஒருத்தர் போட்டிருந்தார். விசாரித்து பார்க்கும்போது உண்மைதான். இந்த கருப்பு படம் இந்த மதுரையை சுற்றி உள்ள ஒரு மக்களை பற்றிய படம் கருப்புங்கிறது. அந்த படத்தில் அவ்வளோ பெரிய அருவாளுக்கு என்ன வேலை இருக்குது அப்படின்னு சொன்னால், நீங்கள் அழகர் கோயில் இப்போ சித்திரை திருவிழா நடக்குது, அதை ஒட்டி நீங்கள் வந்திருந்தீங்கன்னா அந்த அழகர் கோயிலுக்கு போனால் அங்கே வாசலில் கருப்பணசாமி கோயில் இருக்கும்.
18ஆம் படி கருப்பணசாமின்னு சொல்லுவாங்க. கதவு உயரமான கதவு. அந்த உயரமான கதவு எப்படி இருக்குன்னா, நீங்கள் சொல்கிற அந்த 82 அடி உயரம் இருக்கும் அம்ப. அதில் அருவாள் தொங்கும். அதில் அருவாள் பதிக்கப்பட்டிருக்கும் அந்த கதவுல. சந்தனம், குங்குமம் எல்லாம் அந்த அருவாளை சாமியாக கும்பிடுவாங்க. அவ்வளோ பயபக்தியோடு இருந்தால் அந்த 18ஆம் படி அருவாளுக்கு அவ்வளோ ஒரு மகத்துவமான ஒரு தனிக்கதைகள்லாம் உண்டு. இந்த தனிக்கதைகளெல்லாம் படமாக்குனாவே அதே ஒரு சிறப்பாக பிரமாதமாக ஓடும். அந்த மாதிரி கதைகள் நிறையா இருக்குங்க. இங்கே நீங்கள் நம்ம தமிழ்நாட்டில் மதுரையை சுற்றி நீங்கள் போனீங்கன்னா எக்கச்சக்கமாக கதைகள் பிடிக்கலாம். அழகர் கோயில் பக்கம் போனீங்கன்னா அது சம்மந்தமாக சில கதைகள் பிடிக்கலாம். உசிலம்பட்டி அந்த பக்கம் ஏரியா போனீங்கன்னா வேறு ஒரு இதாக ஒரு கதைகள் பிடிக்கலாம். இந்த பக்கம் தூத்துக்குடி இந்த சைடில் போனீங்கன்னா அது ஒரு சம்மந்தமான கதைகள் பிடிக்கலாம். அந்த வட்டாரங்களில் நிறைய கதைகள் இருக்குது. நம்பத்தான் முடியாது தவிர நிறைய கதைகள் இருக்குது. அந்த கதைகளில் வாழ்ந்த மாந்தர்களையெல்லாம் அவங்க கடவுளாக கும்பிட்டாங்க. அதனால் அந்த கதைகள் இன்னும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. சரி, அதனால் இந்த கதை இல்லாத இதை போக்குறதுக்காக இந்த இதை நான் சொன்னேன். அடுத்து நம்ம கமல் சார் இப்போ எலெக்ஷன் முடிஞ்சிச்சு. இனி அடுத்து அவர் படம் ஷூட்டிங் இந்த மாதிரி போக வேண்டியதுதான். இப்போ அவர் தீவிரமாக உட்காந்து ஸ்க்ரீன் பிளே இருக்கு இல்லையா, ஒரு படத்தினுடைய ஸ்க்ரீன் பிளேயை செதுக்கிக்கிட்டு இருக்கார். அதாவது கரெக்டாக அதாவது எழுதப்பட்ட ஒரு திரைக்கதையில் என்னென்ன மாற்றங்கள் செய்யலாம், எப்படி அதை கொண்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த லேப்டாப்பை வச்சு அதை இது பண்ணி கோர்த்துக்கிட்டு இருக்கார். திரைக்கதையை செம்மையாக கோர்த்துக்கிட்டு இருக்கார். ஆக அவருடைய இதெல்லாம் இப்போ திரைப்படத்தின் வழி பக்கம் திரும்பிடுச்சு. அவருடைய நோக்கம் பூரா இப்போ திரைப்படம் பக்கமாக போயிடுச்சு. மே 4க்கு பிறகு முழுமையாக மாறிடும். ஏன்னா மே 4க்கு பிறகு இங்கே மாற்றங்கள் இருக்கு இல்லையா, அந்த மாற்றங்களை பற்றி சொன்னால் அது ஒரு பெரிய கதையாகவே சொல்லலாம். அதாவது இந்த தாவேக்கா இருக்காங்க இல்லையா, அவங்க தன்னை விட மிக சினிமாக்காரங்களே ரொம்ப தீவிரமான சினிமாக்காரங்க. அவங்க எல்லாமே கற்பனையில் பல மடங்கு தேவலோகத்தை கொண்டாடுறவங்க அவங்களாக தான் இருப்பாங்க. இப்போ கற்பனையிலேயே அவரை முதலமைச்சராகிட்டாங்க. நிறைய பேர் யார் யார் இந்த பதவிக்கு வருவாங்க அப்படி இலாக்காக்கள்லாம் பிரிச்சுட்டாங்க. இன்னும் இது சபாநாயகர் ஒருத்தர் தான் தேர்ந்தெடுக்கலையே தவிர மற்ற எல்லாத்தையுமே தேர்ந்தெடுத்துட்டாங்க. தாவேக்கா தான் ஜெயிக்குது அப்படிங்கிற ஒரு முடிவான இதில் அவங்களுடைய அந்த இந்த நுண்ணணு ஏன்னா இப்போ இந்த கம்ப்யூட்டர் இது இருக்கு இல்லையா, கம்ப்யூட்டரில் இது பண்ணுறாங்கல்ல, அந்த பிரச்சாரங்களுக்கு பயன்படுத்துகிறாங்கல்ல, ஊடகங்களை கம்ப்யூட்டர் இதெல்லாம் பயன்படுத்தினாங்கல்ல, அந்த இதில் இப்போ தீவிரமாக இறங்கிட்டாங்க. அந்த இதில் இப்போ நிறையா பதிவு அதை பார்த்தோம்னா நமக்கே காலம்பரை எழுந்திரிச்சு இதை பார்த்தோம்னா 200 சீட்டு வந்துடுமா தாவேக்கா. அப்போ திமுகவுக்கு 20 தான் கொடுத்துருக்காங்க, திமுகவுக்கு 20, அதிமுகவுக்கு 13 கொடுத்துருக்காங்க. என்ன அது ஆச்சரியமாக இருக்குது. இப்போ அந்தளவுக்கு வந்துருச்சா அப்படிங்கும்போது தான் அந்த பிரச்சார யுக்தி எந்த அளவுக்கு ஒரு மனிதனை பாதிக்குதுங்கிறது, மனசில் நிற்கிதுங்கிறத அவங்க உணர்ந்து அப்போ அதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதன் காரணமாக இந்த மாதிரி பதிவு ஏற்பட்டு நமக்கு மனசில் இந்த மாதிரி ஒரு பதிவில் பதிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. தாவேக்கா தான் அமைச்சரவை, விஜய் தான் முதலமைச்சர் இப்படிங்கிற ஒரு கனவுல நம்மளை அறியாமையே என்னையா உனக்கு அறிவு இல்லையா, அறிவு எங்கேயா போச்சு அப்படி நீங்கள் கேட்கலாம். ஆனால் அப்படியே ஒரு அந்த குழவி கொட்ட இந்த புழுவும் இதாகும் குழவியாக மாறும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, புழுவும் குழவியாக மாறும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி கொட்ட ஒரு மனசில் பதிஞ்சு போயிடும். அந்த உலகத்திலே நம்ம வாழ ஆரம்பிச்சிடுவோம். அந்த மாதிரி யுகம் இது. இப்போ நாளைக்கு திடீர்னு
திமுக ஆட்சி அமைக்குது, மு.க. ஸ்டாலின் முதல்வராக பதவியேற்கிறார் அப்படின்னு வரும்போது இந்த பிரச்சாரம் பண்ணாங்கல்ல, இந்த மின்னணு இயந்திரங்கள் இந்த அந்த இதை எடுத்து பிரச்சாரம் பண்ணாங்கல்ல, அவங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னா, பெட்டியை மாற்றிட்டானுங்க, பெட்டியை மாற்றி எண்ணிட்டானுங்க, அதனால தாவேக்காவுக்கு ஓட்டு குறைஞ்சி போச்சு, அவங்களுக்கு அதிகமாக இது பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு இதை சொன்னால் அதையும் இந்த மக்கள் நம்புவார்கள். ஏன் அவருக்கு என்ன வயசாக இல்லை? அவருக்கு இருக்க சொத்துக்கு 1008 பொண்டாட்டியை கட்டுவார். ஏன் நாங்களே பொண்டாட்டியாக போவோம்னு சொன்ன பெண்கள் வாழ்கிற நாடு தானே இது. அதையும் அமைதியாக அனுமதித்து ரசித்த ஆண்கள் இருக்கிற நாடு தானே இது. இதை விட மோசமாக நாங்களே போவோம்யா, புருஷனுக்கு பாலிடால சுத்து போட்டுட்டு நான் பொண்டாட்டியாக போவேன்னு சொல்கிற பெண்களும் வாழ்கிற நாடு தானே இது. வெக்கமா இல்லையா? நமக்கெல்லாம் குதிக்குது, என்ன பிரயோஜனம்? அந்த மாதிரி ஒரு மனநிலைக்கு உந்தப்பட்டு ஸ்டாலின் செயற்கையாக, அதாவது ஏமாற்றி ஜெயிச்சிட்டாருங்கிற ஒரு எண்ணத்தை பரப்புவதற்கு அவர்களுக்கு சுலபமாகிவிடும். அதை நம்புகிறவர்கள் அவர்களாக இருக்கிறதுனால், அத்தகைய மனப்பான்மை உள்ளவர்களாக இருப்பதனால் ஒரு மிக பாதிப்பு ஏற்படும். அதே நாளடையில் போக போக அதையே அழுத்தி 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 கோயபல்ஸ் என்ன சொன்னான்? பொய்யத்தானே சொன்னான். அந்த பொய் நாளுக்கு நாள் சொல்ல 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 அது உண்மை மாதிரி ஆச்சா இல்லையா? அந்த மாதிரி ஒரு உத்தியை தான் தமிழக வெற்றி கழகம் இப்போ ஈடுபடுத்துது அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி, இப்போ இன்னொன்று சொல்கிறேன். இப்போ நம்ம மருதநாயகம் நம்ம உலகநாயகன் கமல்ஹாசன் மருதநாயகம் எடுப்பதாக இருந்தது. அவர்கிட்ட ஒருத்தர் கேட்குறாரு, மருதநாயகத்தை நீங்கள் ஆன்டி ஹீரோவாகத்தானே சித்தரிப்பீர்கள் அப்படின்னு கேட்குறாரு. அவர் எத்தகைய மனப்பான்மையில் இருந்திருப்பாருன்னு நீங்கள் பாருங்கள். ஆன்டி ஹீரோவை மையமாக வச்சு எடுக்கிற படத்துக்கு அவருடைய பேரை தலப்பாக வைக்க மாட்டாங்க, டைட்டில்ஸ் வைக்க மாட்டாங்க தமிழ் சினிமாவில். ராமரை மையமாக வச்சு எடுக்கிற படத்துக்கு ராவணேஸ்வரன் பேர் வைப்பாங்களா? ராவணேஸ்வரன் மையமாக வச்சு எடுக்கிற படம் ராவணனை பற்றி சிறப்பாகத்தான் எடுக்கப்படுமே தவிர குறைச்சி மதிப்பிட்டு எழுத முடியாது. டைட்டிலில் உள்ளவனை தரந்தாழ்த்தி படம் சித்தரிக்க முடியாது. தான் கேட்குறான், மருதநாயகம்னு ஒரு டைட்டில் வச்சாச்சு, அதை பற்றி அவர் கேட்குறான், நீங்கள் அவரை ஆன்டி ஹீரோவாகத்தானே நீங்கள் சித்தரிக்க போவதாக தெரியுது அப்படின்னு கேட்குறான். கமல் கேள்வி கேட்டவர் புரிஞ்சுக்கிட்டார். கேள்வியை கேட்கிறவர் எப்படிப்பட்டவர், ஏன் இந்த மாதிரி கேட்குறாருங்கிறதை புரிஞ்சுக்கிட்டு அவர் சொல்கிறாரு, அவரவர் கதைக்கு அவரவர்கள் தான் ஹீரோவாக இருப்பார்கள். கான் சாஹிபு மதம் மாறியவர், மருதநாயகம் பிள்ளைவார். ஒவ்வொருத்தரும் ஏன் மதம் மாறுறான், எதுக்காக மதம் மாறுறான் அப்படிங்கிறத தெளிவாக சொன்னாலே, இட்டுக்கட்டி சொல்லாமல் அது உண்மையை பதிவு பண்ணினாலே இந்த மதச்சண்டைகள் வராது. அதை சொல்ல விட்டுட்டோம். மசூதி இடிக்கப்படும்போது அது ஒரு கட்டடம் தானே அப்படின்னு சொல்லும்போது அங்கே தான் விஷமத்தனம் வருது. அவர் சொல்கிறார், அங்கே தான் விஷமத்தனம் வருது. இடிக்கப்படுவையெல்லாம் கட்டடம் தான் நீங்கள் உங்கள் பார்வையில் வச்சுக்கிட்டா, என் பார்வைக்கு ஸ்ரீரங்கம் கோவில் கூட கட்டடம் தான், அது ஒன்றும் தப்பு இல்லையே, கட்டடம் தான், அதான கோவிலா? என் பார்வைக்கு கட்டடம் தான். கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களுக்கு அது கோவில். ஆகவே நம்பிக்கை உள்ளவனுக்கு தான் நாயகன், நம்பிக்கை உள்ளவனுக்கு தான் கடவுள். நம்பிக்கையற்றவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இன்னும் ஒரு 200 ஆண்டுகள் கழித்து போயிடுச்சுன்னு சொன்னால் நம்மளையெல்லாம் ரொம்ப வில்லன்களாக தான் நினைப்பாங்க வருங்கால சந்ததிகள். ஏன்னா அந்தளவுக்கு நம்முடைய நம்முடைய நாட்டினுடைய நிலைமை போய்கிட்டு இருக்கு அப்படின்னு அப்போவே உலகநாயகன் கமல்ஹாசன் ஒரு கருத்தை சொன்னார். ஏன்னா இப்போ சர்வசாதாரணமாக கோயில்களை இடிக்கிறான், நாத்திகனாக இடிக்கிறான், இல்லை கடவுள் பக்தன் தானே இடிக்கிறான்
ஆத்திகன் தான் இடிக்கிறான். ராம் ஹரே ராம்ங்கிறவன் தானே கட்டடத்தை இடிக்கிறான். அவன் தானே இன்னொரு உடமையான ஒரு கடவுள் கோவிலை இடிக்கிறான். அதைத்தான் அவர் கமல்ஹாசன் சொன்னார். நம்ம எல்லாம் காட்டு மிராண்டிகளாக சிந்திருக்கும் காலம் வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு கவலை அவருக்கு இருக்குது. அதே கவலை எனக்கும் இருக்கிறது, உங்களுக்கும் இருக்கிறது. சந்திப்போம் நாளை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.